அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பானுமா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இது சென்னை குரோம்பேட்டையில் இருக்கிற போத்தீஸ். இப்போ இந்த போத்தீஸில் பார்த்தீங்கன்னா ஆடி ஆஃபர் தூள் கலப்புது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு 50%லேருந்து 70% வரைக்கும் ஆஃபர் போய்கிட்டு இருக்குது. இப்போ இங்கே 7th ஃப்ளோரில் ட்ரை பிளேலேயே நீங்கள் தரமான அத்தனை கம்பெனி பிராண்டையுமே இங்கே பார்க்கலாம். இப்போ இண்டஸ் வேலி கம்பெனி, இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரை பிளேயில் என்னென்ன உங்களுக்கு நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை பொருளுமே 40% ஆஃபரில் போய்கிட்டு இருக்குது. இப்போ இண்டஸ் வேலி கம்பெனி 40% அப்படின்னாக்கா மற்ற எல்லா கம்பெனியுமே 50%, 60% இந்த அளவில் கொடுக்குறாங்க. இன்னுமே இந்த வீடியோவில் ப்ரே லேடி பிராண்டில் என்னென்ன புதுசாக உங்களுக்கு வந்திருக்குதோ அந்த கிச்சன் ஐட்டம்ஸு எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுலேருந்து எவ்வளோ ஆஃபர் போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பொருள்லாம் நீங்கள் என்னோடய வீடியோவில் தான் இப்போ நான் புதுசாக ஒவ்வொன்றையும் நான் காமிச்சிக்கிட்டு இருக்கிறேன். என்னோடய வீடியோ பார்க்குற உங்களுக்கு இன்னுமே ஒரு சூப்பரான ஒரு ஆஃபரையும் நான் சொல்கிறேன். அந்த கடையிலேயே இந்த ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த மாதிரி பர்க்னரில் நீங்கள் ட்ரை ப்ளே செட்டில் இந்த குக்கர் வாங்கினாலும் சரி, தனித்தனியாக நம்ம ஃப்ரை பேனு, அதே மாதிரி கடாயி, எது வாங்கினாலும் சரி, பால் காய்ச்சிற பாத்திரமாக இருந்தாலும் எது வாங்கினாலும் என்னுடைய சேனலை பார்த்துட்டு பானுமா கிச்சன்லேருந்து வர்றோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா 5% உங்களுக்கு அதிலிருந்தே இன்னுமே ஆஃபர் கொடுக்குறாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான பொருளை பானுமா வீடியோவை பார்த்துட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு 5% அதிலிருந்தே ஆஃபர் கிடைக்கும். இப்போ பாருங்கள், 3 பீஸு காம்போ செட்டு குக்கர் ட்ரை பிளேயில் இப்போ பர்க்னர் கம்பெனி புதுசாக உங்களுக்கு 3 பீஸ் உள்ள குக்கரை உங்களுக்கு ஆஃபரில் கொடுக்குறாங்க காம்போவாக. 3க்குமே தனித்தனி லிட்டு கொடுத்துருக்குறாங்க. 2 லிட்ரு, 3 லிட்ரு, 5 லிட்ரு 3 குக்கருமே நமக்கு செம்மையான ஆஃபரில் கிடைக்கிது. 70% ஆஃபரில் கிடைக்கிது பாருங்கள். அதுவும் ட்ரை ப்ளே குக்கர் 3 குக்கர் காம்போ. நீங்கள் தனித்தனியாக வாங்கினாலும் இன்னும் நமக்கு விலை கூடுதலாக வரும். இப்போ 3 குக்கரும் சேர்ந்ததே நமக்கு 5000 ரூபா. 3 குக்கர் நமக்கு சேர்ந்ததே வருது. இதுக்கு முன்னாடி ப்ரே லேடி கம்பெனியில் 3 குக்கர் சாண்ட்விச் பாட்டத்தோட நான் இதே மாதிரி 5 லிட்டர், 3 லிட்டர், 2 லிட்டர் இப்படின்னு 3 குக்கர் காம்போவை ஆஃபரில் நான் காமிச்சிருந்தேன். அது உங்களுக்கு சாண்ட்விச் பாட்டம். இப்போ இது 3மே ட்ரை ப்ளே உங்களுக்கு அப்படிங்கிறதுனால 3 குக்கருமே 5000 ரூபாய்க்கு இந்த ஆஃபரில் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது குரோம்பேட்டையில் இருக்கிற போத்தீஸ். இப்போ இந்த போத்தீஸில் ஆஃபர் கொடுக்கறது மாதிரி வேறு எங்கேயுமே இந்த மாதிரி கம்பெனிக்கெலாம் ஆஃபர் போகவே இல்லைங்க. இந்த போத்தீஸில் தான் அவ்வளோ ஆஃபரும் பர்க்னர் கம்பெனிக்கு போகுது. இப்போ அடுத்ததாக பர்க்னரில் உங்களுக்கு இது புதிய அறிமுகம் அப்படின்னு சொல்கிறது மாதிரி இப்போ பால் காய்ச்சிற பாத்திரம் 1 லிட்டர் பால் காய்ச்சலாம். இப்போ கைப்பிடியை பாருங்கள், இந்த மாதிரி உள்ள ஹேண்டில் கொடுத்துருக்குறாங்க. பார்க்குறதுக்கே சும்மா நச்சுன்னு இருக்குது. அந்த அளவுக்கு வெயிட்டாகவும் சூப்பராக இருக்குது. இதில் நம்ம பால் காய்ச்சும் போது நமக்கு அடி பிடிக்காது, நமக்கு தீயிறதுக்கும் நமக்கு வாய்ப்பு கிடையாது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். விலையை பார்த்திங்கன்னா 1559 ரூபா இதோட விலை. எம்ஆர்பிலேருந்தே எல்லாமே நமக்கு ஆஃபரில் தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ அடுத்ததாக பார்க்குறது 1.5 லிட்டர். நமக்கு உள்ளேயே நமக்கு அளவோட நமக்கு மெஷர்மெண்ட்டோட வந்துடுது. 1 லிட்டர், 1.5 லிட்டர் அப்படின்னு. நான் ஒரு தடவையும் வீடியோ போடும் போதும் பர்க்னர் கம்பெனியில் புதுசாக என்ன பொருள் வந்திருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொரு வீடியோலையும் நான் காமிக்கிறேன். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு வீடியோவை பாருங்கள். அப்படியே லைக் போடும்போது பக்கத்தில் ஹைப் மார்க் கொடுக்கறது மாதிரி ஒரு சிம்பிள் காட்டும். அதில் நீங்கள் மார்க் கொடுக்க விருப்பப்பட்டாக்கா இந்த வீடியோவுக்கு ஹைப் மார்க்கும் கொடுக்கலாம். இப்போ 3 பீஸ் காம்போ செட்லாம் இன்னுமே நமக்கு ஆஃபரில் தான் போய்கிட்டு இருக்குது. இப்போ ஹனி காம்ப்லேயே இந்த மாதிரி நமக்கு சின்னதாக பிரியாணி பாட்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி உள்ளது. அதையுமே புதுசாக இந்த மாதிரி பர்க்னர் கம்பெனி கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இப்போ புதுசாக ப்ரே லேடி கம்பெனியில் வந்திருக்கிற மல்டி நமக்கு ஸ்டீமரு, நமக்கு இட்லி குக்கரு, இது எல்லாத்துக்குமே நம்ம சாப்பாடு வைக்கிறது, நம்ம சோறு ஆக்குறது, நம்ம குழம்பு வைக்கிறது, இப்படி எல்லாமே ஒரே பாத்திரத்துலேயே நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ ஒரே டயத்துலேயே நம்ம எல்லாமே செஞ்சுக்கிறது மாதிரி மல்டி குக்கர்னு சொல்லலாம், இதை மல்டி மேக்கர்னு சொல்லலாம். இப்போ இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னாக்கா நான் எடுத்து ஒவ்வொன்றா நான் காமிக்கிறேன் பாருங்கள். கீழே நமக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு பாத்திரம் கொடுத்துருக்குறாங்க. அது 2 பக்கமும் நல்லா ஹேண்டில் நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்தது. அதுக்கு கீழே நமக்கு சாண்ட்விச் பாட்டம் இதோடவே நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம பிரியாணி போடுறது மாதிரி நமக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா அடி கனமாக உள்ள பாத்திரத்தில் போட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம ஸ்ட்ரெயினர் கொடுத்துருக்கிறதுனால நம்ம பிரியாணிக்கு சோறு வடிகட்டுறதுக்கும் வசதியாக இருக்கும்.
இப்போ நம்ம பிரியாணி போடுறதுக்கெலாம் பாஸ்மதி ரைஸ் எல்லாம் நம்ம அரிசியை களைஞ்சி தனியாக நம்ம ஒரு அரை வேக்காட்டில் வேக வைப்போம். அந்த மாதிரி இல்லாமல் இதுலேயே ஒரே பாத்திரத்துலேயே நம்ம செய்கிறது மாதிரி வேக வச்சுட்டு நம்ம எடுத்துடலாம். இல்லை நம்ம மக்ரோனி செய்கிறதா இருந்தாலும் நம்ம மேகி செய்கிறதா இருந்தாலும் நம்ம வடிகட்டுறதுக்கு இதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நிறைய பேர் இருக்கிற சமயத்தில் நூடுல்ஸ் செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு வசதியாக இருக்கும். இப்போ நல்லா அடிக்கனமாகவும் இருக்குது, நமக்கு கம்பெனியோட பிராண்டடாகவும் இருக்குது. நம்ம வேறு ஏதாவது இதில் நம்ம வேக வைக்கிறது மாதிரி இருந்தாலும் இதுக்கு மேலே பாருங்கள், இதுக்கும் ஒரு ஸ்டீமர் ஒன்று தனியாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதில் குட்டி குட்டியாக சின்ன சின்ன பாத்திரங்களாக வச்சு நம்ம டிசைனாக இட்லி மாதிரி அந்த இட்லி மோல்டு கூட நம்ம வாங்கி வச்சு அதுலேயும் நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். இல்லை நம்ம தனியாக கொழுக்கட்டை மாதிரி அவிக்கிறதுக்கு, வேறு காய்கறி அவிக்கிறதுக்கு, வேறு எல்லாத்துக்குமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரே நேரத்தில் 2 சமையல் நம்ம பண்ணிடலாம். காலையில் இட்லி ஊற்றுறதுக்கும் அதுக்கு மேலே சாம்பார் போடுறதுக்கு, நமக்கு காய்கறி வேக வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சரியாக இருக்கும். 4 பிளேட்டு இட்லி பிளேட்டு கொடுத்துருக்குறாங்க. இட்லியும் நமக்கு நல்லா உங்களுக்கு நார்மலான நம்ம வீட்டில் எப்படி நம்ம துணி போட்டு இட்லி ஊற்றுவோமோ அந்த அளவுக்கு பெரிய இட்லியாகவும் இருக்குது. இப்போ போத்தீஸில் ஆடி ஆஃபரில் இந்த மாதிரி பொருளெல்லாம் நம்ம வாங்கிட்டு அந்த பொருளுக்கு நம்ம ஏதாவது gift கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா காய்கறி, பழங்கள் இப்படியும் நமக்கு gift கொடுக்குறாங்கங்க. இந்த மல்டி குக்கிங் பாட் வந்து இப்போ 3893 ரூபா. இப்போ அடுத்ததாக அதே பிரேலேடி கம்பெனியில் இதுவுமே இப்போ புதுசாக வந்திருக்கிறது தான். இதையும் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த 2 பக்கமும் நமக்கு ஹேண்டில் கொடுத்தது மாதிரி லாக் பண்ணுறது மாதிரி இருக்கும். இப்போ அதுலேயே நமக்கு இட்லி குக்கராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேலே மூடியிலேயே இட்லி குக்கர் விசில் மாதிரி அந்த மாதிரி கொடுத்துருக்கிறதுனால இட்லி குக்கராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு ஸ்டைனர் மூடி ஒன்று நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இதில் நம்ம சோறு வடிக்க தெரியாதவங்க கூட பயப்படாமல் சோறு கையில் ஊற்றிடும் அப்படின்னு பயம் இல்லாமல் நம்ம சூப்பராக சோறு வடித்து சாப்பிட்லாம். இதுக்கு இட்லி தட்டு எத்தனை கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நார்மலாக உள்ள இட்லி பிளேட்டு 3 கொடுத்துருக்குறாங்க. ஒரு மினி பிளேட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. குட்டி குட்டியாக நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கும் ஒரே டயத்தில் 3 இட்லி பிளேட்டையும் வச்சுக்கலாம். இந்த மினி இட்லி தட்டையும் அதையும் வச்சுக்கலாம். இப்போ 2 மூடி போட்டிருக்கிறாங்க. ஒரு இட்லி குக்கருக்கு 3 இட்லி பிளேட்டு, ஒரு சாதாரண மினி பிளேட்டு. இது எல்லாமே சேர்த்து எம்ஆர்பிலேருந்தே 1000 ரூபா வரைக்கும் நமக்கு லெஸ் ஆகுது. 2747 ரூபா. 3800 ரூபா விற்றது. நல்ல அழுத்தமாக நல்ல வெயிட்டாகவே இருக்குங்க. அதுவும் நமக்கு சாண்ட்விச் பாட்டத்தோடையே நமக்கு வருது. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த அடித்தட்டில் பார்த்திங்கன்னா கீழே நமக்கு தண்ணி ஏறாமல் கீழே நமக்கு தட்டுலேயே நமக்கு ஸ்டாண்டு கொடுத்தது மாதிரியே நல்லா சூப்பராகவே இருக்குது. அடித்தட்டை வச்சுட்டு நம்ம மேலேயும் இன்னும் 2 தட்டை வச்சுக்கலாம். நம்ம விருப்பம் போல் ஒரு 2 தட்டு வேணாலும் வச்சு சுட்டுக்கலாம். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்ல வெயிட்டாக இருக்குது. நீங்கள் வாங்குறவங்க இந்த ஆஃபரில் வாங்கிக்கலாம். இப்போ அடுத்ததாக பார்க்குறது நல்ல ஒரு வெயிட்டான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒரு நார்மலான ஒரு இட்லி பாட்டு தான் இப்போ பார்க்குறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா உங்களுக்கு அழுத்தமாக மூடியும் நல்ல வெயிட்டாக இருக்குது. சிம்பிளாக பார்க்குறதுக்கு நல்லா உங்களுக்கு டீசெண்டாக இருக்கிறது மாதிரி இருக்குது. ஒரு சின்ன குடும்பத்துக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு இட்லி சட்டி வாங்கி வச்சுக்கலாம். 1144 ரூபா போட்டிருக்கிறாங்க. 8 இட்லி சுடுறது மாதிரி. இப்போ பிஜிஎனில் இதுதான் இப்போ ஹைலைட்டு. இப்போ இதுதான் அவ்வளோவும் நிறைய போனது இந்த பிஜிஎன் பிராண்டில் இந்த இட்லி பாத்திரம் தான். இப்போ இந்த இட்லி பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்டீமர் கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஸ்டீமர் பிளேட்டு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. 2 பக்கமும் ஹேண்டில் வச்சது மாதிரி உள்ள பிளேட்டு. இப்போ இட்லி தட்டு பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். பார்க்குறதுக்கே சிம்பிளாக குட்டியாக உள்ள இட்லி சட்டி தான் இது. இப்போ ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் 3 இட்லி பிளேட்டு கொடுத்துருக்குறாங்க. 3மே நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா நார்மலாக நம்ம மினி இட்லி மாதிரி இல்லாமல் நார்மலான இட்லியாகவே நம்ம சுட்டுக்கலாம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா தண்ணி ஏறாமல் இருக்கிறதுக்கு அந்த கீழே நமக்கு அப்படியே இட்லி சட்டிலேயே நமக்கு அப்படியே சாதாரணமாக உள்ளே உழுவாமல் நமக்கு அப்படியே ஸ்ட்ராங்காக சைடில் நிற்கிற மாதிரியே நமக்கு இருக்கும். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பிஜிஎனில் போட்டிருக்கிறாங்க. 3 இட்லி பிளேட்டோட ஒரு ஸ்டீமர் பிளேட்டோட இந்த விலைக்கு நிச்சயமாக கிடைக்காது, வாங்க முடியாது. 649 ரூபா. 1495 ரூபா எம்ஆர்பி போனது. இந்த விலையில் கிடைக்கிதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 50% மேலேயே நமக்கு இது ஆஃபரில் போகுது. இதுக்கு முன்னாடி டீர் பிராண்டில் இதே மாதிரி ஒரு இட்லி பாத்திரம் நான் காமிச்சிருந்தேன். அதனால் என்னோடய வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் அந்த டீர் பிராண்டை நிறைய வாங்கிட்டு இருந்தாங்க. எனக்குமே கமெண்ட்லேயும் வாங்கினவங்களும் நல்லா இருந்துச்சு அப்படின்னும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நானுமே 2 பாட்டு அதே மாதிரியே வாங்கியிருந்தேன். இப்போ இந்த பிஜிஎன் பிராண்டில் இந்த மாதிரி என்னென்ன இட்லி பாத்திரம், ஸ்டீமரு இதெல்லாம் வந்திருக்குங்கிறதையும் நான் காமிக்கிறேன். இப்போ 2061 ரூபா போட்டிருக்கிறாங்க. எம்ஆர்பி 2640 ரூபா போனது. இப்போ இந்த இட்லி பாத்திரத்தை பாருங்கள். இது அதை விட கொஞ்சம் சைஸில் கொஞ்சம் பெரிய சைஸு. 3 இட்லி பிளேட் வச்சுருக்காங்க. இதில் ஒரு ஸ்டீமர் பிளேட்டும் தனியாக வச்சுருக்காங்க. இந்த ஸ்டீமர் பிளேட் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இட்லி பிளேட்டை விட இன்னும் கொஞ்சம் உயரமாக இருக்கும். இந்த இட்லி பாத்திரமும் நமக்கு நல்ல வெயிட்டாகவே இருக்குது. இதுலேயே நம்ம
குழம்பு வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். இதில் நம்ம வேறு எந்த மாதிரியான டிஷ் பண்ணுறதா இருந்தாலும் உள்ள ஸ்டாண்ட் வச்சு நம்ம இடியாப்ப ஸ்டாண்டு கூட வச்சு நம்ம இடியாப்பம் சுடுறதா இருந்தாலும் நம்ம இடியாப்பமும் இதிலேயே சுட்டுக்கலாம். சூப்பராக இருக்குது நமக்கு. இதெல்லாம் இப்போ நமக்கு ஆடி ஆஃபரில் இது போய்கிட்டு இருக்குது. இன்னுமே நமக்கு ட்ரைப்ளே செட்டும் பிஜிஎனில் அதுவுமே ஆஃபரில் போய்கிட்டு இருக்குது. அதே மாதிரி ஹாட் பாக்ஸு செட்டுமே இன்னமுமே ஆஃபரில் போய்கிட்டு இருக்குது. மற்ற எந்த இடத்துலையுமே அந்த ஹாட் பாக்ஸு செட்லாம் ஆஃபர் இல்லை. இந்த போத்தீஸில் மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்குது. இப்போ இந்த ஸ்டீமர் ஒரு அடுக்கு மட்டும் உள்ளது 1137 ரூபா. 1625 ரூபா நமக்கு எம்ஆர்பியில் போனது. இப்போ 1100 வரைக்குமே நமக்கு ஆஃபரில் போய்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 500 வரைக்கும் ஆஃபரில் போகுது. ஒரே ஒரு தட்டு வச்ச ஸ்டீமர் தான். கீழே நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா சாண்ட்விச் பாட்டம் இதில் கொடுத்துருக்குறாங்க. உள்ளே நம்ம பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு பார்க்குறதுக்கு அப்படியே ட்ரைப்ளே மாதிரியே இருக்குது. நல்லா இருக்குது. நமக்கு தீஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ இதை மட்டுமே நம்ம தனியாக யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேலே ஸ்டீமரோட நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிஜிஎன் கம்பெனியில் அடுத்ததாக கொடுத்துருக்கிறது 2 அடுக்கு உள்ள ஸ்டீமர் 1645 ரூபா. 2340 ரூபா போனது. இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 700 800 வரைக்கும் இதுவுமே நமக்கு ஆஃபரில் போகுது. இப்போ அடுத்ததாக நமக்கு சோறு வடிக்கிறது மாதிரி உள்ள பாத்திரம் இதுவுமே நமக்கு ஆஃபரில் தான் இருக்குது. 1466 ரூபா. இதுவும் ஒரு 600 வரைக்கும் கிட்டத்தட்ட இதுவும் ஆஃபரில் போகுது. இது உள்ள நமக்கு இட்லி பிளேட்டு ஸ்டீமரு எதுவுமே கிடையாது. சாதாரணமாக சோறு வடிக்கிறது மட்டும்தான் இதில் இருக்கும். இப்போ அடுத்ததாக பிஜிஎனில் பார்த்தீங்கன்னா இந்த கெட்டில் பாருங்கள். இந்த கெட்டில் பார்க்குறதுக்கு நல்லா சிம்பிளாக இருந்துச்சு. நமக்கு மற்ற கெட்டிலுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் மேலே நமக்கு லிட்டு தனியாக கையில் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி லிட்டு மாதிரி அந்த கெட்டிலோடு சேர்ந்தது மாதிரி இல்லாமல் இப்போ தனியாக எடுக்கிறது மாதிரி இந்த கெட்டில் இருக்குது. அதே மாதிரியே மேலே மூடியும் நமக்கு தனியாக எடுக்கிறது மாதிரி இருக்குது. இதெல்லாம் நமக்கு மேலே நமக்கு கரை படிஞ்சாலும் அழுக்கு படிஞ்சாலும் நம்ம மேலே மூடியை தனியாக கழுவுறதுக்கும் நமக்கு வசதியாக இருக்கும். அந்த கெட்டில்லையே நமக்கு மூடி ஜாயிண்டாக இருக்கும் போது அதை கழுவுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது கொஞ்சம் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதனால் இதை நான் காமிக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு அதிகமான உங்களுக்கு ஆஃபரில் போகல. இதோட விலையை பாருங்கள். 1385 ரூபா. 1545 ரூபா போனது. கிட்டத்தட்ட ஒரு 200 கிட்ட தான் இதுக்கு ஆஃபரில் போகுது. இந்த மாடல்லாம் உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் கலருக்காக இதையே நம்ம பார்த்து வாங்கலாம். இப்போ அடுத்தது இந்த மாடலும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பிஜிஎனில். மேலே ஸ்டீமரோடு இருக்கும். ஒரு சாதாரணமாக சின்ன இட்லியும் இல்லாமல் கொஞ்சம் பெரிய இட்லியும் இல்லாமல் சாம்பார் இட்லி அப்படின்னு சொல்கிறது மாதிரி அந்த பிளேட்டு கொடுத்துருப்பாங்க. உள்ளே நமக்கு கீழே ஸ்டாண்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஒரு கப்பு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் சோறும் ஆக்கிக்கலாம். இதில் நம்ம ஸ்டீமும் பண்ணிக்கலாம். இட்லியும் சுட்டுக்கலாம். காய்கறியும் வேக வச்சுக்கலாம். எல்லாமே செஞ்சுக்கலாம். மல்டி குக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. 1699 ரூபா. 2595 ரூபா போனது. இப்போ அடுத்ததாக அதுலேயே நமக்கு ஸ்டீமர்லாம் வேணாம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த மாதிரி சிம்பிளாக தனியாக உள்ளது 1200 ரூபா. 1995 ரூபா போனது. 1200 ரூபா போட்டிருக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரியா?